நான் கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி கம்மாபுரம் ஒன்றியம் 1989 புரட்சித் தலைவி அம்மாவின் வழியாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு புரட்சி தாய் அம்மாவும் புரட்சி தலைவியும் அவர்கள் எனக்கு ஒன்றிய பேரவை செயலாளர் அன்றைக்கு வழங்கினார்கள். அதிலிருந்து இதுவரைக்கும் நான் அம்மாவுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறேன். அம்மா மறைவு 2016 மறைவு பிறகு தமிழகத்தில் முதலாக அம்மா பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்று அரச குழியில் பெரிய ஒரு மாபெரும் கட்டவுற்று வைத்து பொதுமக்களை திரட்டி அன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்தேன். அதிலிருந்து தொடர்ந்து நான் அம்மா வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். அம்மா விட்டு சென்ற பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று டிடி தினகரன் அவர்கள் ஆரம்பித்தார். அந்த ஆரம்பித்ததிலிருந்து நான் கம்மாபுரம் ஒன்றிய செயலராகவும் தொகுதி செயலராகவும் நான் என்னுடைய கம்மாபுரம் ஒன்றிய பிளாக்கில் ஒன்றிய கவுன்சிலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரைக்கும் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது கிராமத்தில் நெய்வேலியினால் பல பாதிப்புகள் அடங்கிய மக்களுக்காக பல போராட்டங்கள் செய்யும்பொழுது அதை நான் அன்றைக்கு இருந்த டிடி தினகரன் அவரிடம் சொல்லி மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்கும் போது சரியான பதில் சொல்லவில்லை, அது ஈடுபாடு படவில்லை. அதன் காரணங்கள் பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் நான் என்னைக்கு அம்மாவுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறதுனால் நான் மீண்டும் புரட்சித்தாய் அம்மா வழியில் வழிநடக்க நான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள்தான் தமிழகத்தை அம்மா விட்டு சென்ற நலத்திட்டங்களை அம்மாவுடைய வழியில் மக்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் காப்பாற்றுவார்கள் அப்படி என்ற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் விட்ட தமிழகத்தை மக்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை வெளியிட்டவுடனே பொதுமக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார், தமிழக மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். என்றைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா போல வழிநடத்துவார்கள் என்று பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் வர காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எழுச்சியாக இருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பொதுக்குழு சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர். நான் அமமுகவில் நான் இவ்வளோ நாள் 9 வருஷம் பயணித்து வந்தேன். இப்போ அண்ணன் தம்பி பங்காளின்னுட்டு அவர் போயிட்டாரு. நீ பங்காளியாகவே இரு, எங்களுக்கு அந்த பங்காளி வேணாம் வந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. சின்னம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கு நாங்கள் நிறைய ஏகப்பட்ட ஒத்துழைப்பு, நிறைய பேர் இன்னும் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, நிறைய வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சின்னம்மா வந்தால் சரி, எல்லாம் சரியாயிடுது. சின்னம்மா தலைமையில் எல்லாம் ஒன்றிணைஞ்சு கழகம் எல்லாம் ஒன்றாவாங்க எதிர்பார்த்தோம். அது தலைவர் டிடிவி அண்ணன் அதை நிறைவேற்றாத பட்சத்தில் சின்னம்மா இப்போ அறிவிப்பு விட்டுருக்காங்க. அவங்க தலைமையில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சி பணியாற்றுறதா ரெடியாக வந்திருக்கோம். இப்போ எல்லாமே சின்னம்மா தலைமையில் இருக்கு. இவ்வளோ நாள் சின்னம்மா எல்லாம் ஒன்றாக தான் எல்லாமே இருக்காங்க. இப்போ தொண்டர்கள் மத்தியில் எல்லாமே சின்னம்மா பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. சின்னம்மா வெளியே வரும்போது தான் தெரியும் தொண்டர்கள் எப்படி வராங்க, சின்னம்மாவை ஆதரித்து வராங்கன்னு. நமக்கு தொண்டர் அம்மா வெளியில் வரும்போது தான் எல்லாமே தெரியும் நமக்கு. இது நான் மாற்று கட்சியில் இல்லை, இது அம்மா இருப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் இவ்வளோ நாள் நான் இந்த இதில் அமமுகவில் பணியாற்றிட்டு இருந்தோம். இப்போ அம்மாவே ஒதுக்குற அளவு வரும்போது நாங்கள் இந்த கட்சியில் இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. அம்மா தலைமையில் தான் பணியாற்ற இருக்கோம். என்னுடைய பேர் என்பி கோபு. நான் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம். நான் ஆரம்ப காலத்திலேருந்து அதிமுகவில் இருந்தேன். 2017 கோவத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி சன்மாமனையிலேருந்து பிரிஞ்சு போனவனே அமமுகவில் போனேன். அமமுகவுடைய கொள்கை இப்போ அண்ணா எடுத்த டிடிவி எடுத்த இதுக்கு அதை எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் சின்னம்மாவுடைய தலைமை ஏற்று சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அதோடைய வழியில் நடக்குது என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்னம்மா என்ன ஆணையிட்டாங்களோ அந்த வேலை செய்யறதுக்கு எங்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட சார்பாக மதுராந்தகம் தொகுதி சார்பாகவும் இந்த நேரத்தில் சொல்கின்றேன்.